ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கெல்லாம் எப்படி மஷ்ரூம் தம் பிரியாணி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் செக்கில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்தது மஷ்ரூம்ஸ் நான் 4ஆக கட் பண்ணுறேன். இந்தா பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பிரியாணியில் வரும்போது மஷ்ரூம் தெரியும். குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டிங்கன்னா மஷ்ரூம் பிரியாணியில் தெரியாது. மஷ்ரூம் நல்லா உப்பு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் 1 கப் புதினா எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது நான் தயிருக்கு கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை சோம்பு, பட்டை, லவங்கம், பூ, பிரியாணி இலை, பச்சை மிளகா ஒரு 7-8 எடுத்திருக்கேன், எங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. அடுத்தது நான் விறகடுப்பில் தான் வைக்கிறேன். முதல்ல நான் ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு 5-6 பேர் இருக்கனால நாங்கள் பெரிய பாத்திரமாக எடுத்திருக்கோம். விறகடுப்பை பற்ற வச்சாச்சு. குண்டா சூடுறதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. அப்புறம் நெய் சேர்த்துக்கோங்க. நாங்கள் எப்பயுமே ஆயில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறோம். எல்லாமே நெய்யில் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அப்போ தான் சாப்பாடு கொஞ்சம் உதிரியாக வரும் அப்படிங்கிறதுக்கோசரம் நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அந்த பிரிஞ்சி இலை, அந்த பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் ஒன்று ஒன்றா. பட்டை சோம்பு, கிராம்பு அதிகம் போடாதீங்க. ஒரு 3 இல்லைன்னா 4 மட்டும் போடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு சாப்பாட்டில் கிராம்பு வாய் அலறும். அடுத்து பச்சை மிளகா சேர்த்துனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தக்காளி, அடுத்து புதினா போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் தான் புதினா சேர்த்துருக்கேன். அடுத்து காளானை போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு தான் ஆட் பண்ணுறேன், தூள் உப்பு ஆட் பண்ணல. அடுத்து கொஞ்சமாக வீட்டு சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சாம்பார் பொடிக்கு பதிலாக பிரியாணி மசாலா வேணும்னா பிரியாணி மசாலா வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வீட்டில் இருக்க சாம்பார் பொடியே போட்டுட்டோம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. பிரியாணி ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ 1 கப், ஒரு குழிக்கரண்டி அளவில் நான் தயிர் எடுத்து போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி, அரிசி 4 டம்ளர் ஊற வச்சுருக்கோன்னா 2 டம்ளர் ஊற வச்சுருக்கோன்னா 4 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பாதி 2 டம்ளர் தண்ணியை நல்லா இதில் போட்டு கொதிக்க விடுங்க. அடுத்து மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அரிசியை போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நீங்கள் பிரியாணி அரிசி எடுத்திங்கன்னா 2 டம்ளருக்கு 1.5 டம்ளர் ஊற்றினா போதும். நாங்கள் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கோம். அதனால் 1க்கு 2 டம்ளர் அளவே ஊற்றிட்டோம்.
இப்போ வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் அரை பதத்துக்கு வந்ததுனால கொஞ்சம் வந்துட்டு அடுப்போட ஃப்ளேம் வந்துட்டு கம்மி பண்ணி அந்த விரவெல்லாம் கொஞ்சம் வெளியே எடுத்துட்டோம். தண்ணி பாருங்கள் சுண்டி வந்துடுச்சு, அதனால தான் நாங்கள் கொஞ்சம் விரவு எடுத்துட்டோம். இப்போ கொஞ்சமாக ஏன் புதினா போடுறோன்னா கொஞ்சம் சாப்பாட்டில் வாசம் இருக்கணும், அந்த ஃப்ளேவர் கிடைக்கணுங்கிறதுக்கோசரம் புதினா தண்ணி கொஞ்சம் கடைசியாக போடுறோம். இப்போ வந்து தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இப்போ வந்து வாழை இலையை போட்டு ஏன் மூடுறோன்னா தம் போடுறதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணுறோம். வாழை இலை போட்டோம் அப்படின்னா அது ஒரு வாசம் வரும், அந்த வாழை இலை சூடில் உருகி ஒரு வாசம் வரும், அதுக்கோசரம் நாங்கள் வாழை இலை போட்டிருக்கோம். இப்போ அந்த கறி துண்டெல்லாம் எடுத்து நம்ம தட்டு மேலே வச்சிட்டோன்னா தம் ரெடி. இப்போ நம்மளுடைய தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் வாழை இலையில் எப்படி ஆயிடுச்சுன்னு. அதனால் இப்போ வந்து அந்த வாழை இலையோட வாசம் வந்து அந்த சாப்பாட்டில் இருக்கும். நம்ம கடைசியாக இறக்கும்போது ஒரு 2 டீஸ்பூன் இல்லைன்னா 3 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு கிளறணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா உதிரி உதிரியாகவும் இருக்கும், நெய் ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்கோசரம் நாங்கள் நெய் விட்டுருக்கோம். இப்போ ஒரு அரை பழம் எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கோங்க மேலே. பாருங்கள் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. கடைசியாக புதினா இலை போட்டதுனால அது அப்படியே தெரியுது, நல்லா வாசமாகவும் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் இது மாதிரி நீங்கள் சாப்பாடு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.